விசிபிள் ஆகுதா? எஸ் சார். ஓகே எஸ் சார். ஓகே கைஸ். ஸோ நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸில் வந்துட்டு டெக்ஸ்ட் டைப்பு, அதாவது ஸ்ட்ரிங்கை பற்றி இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்தேன். அப்புறம் நியூமரிக் டைப் பற்றி சொல்லி கொடுத்தேன். சாரி, இன்டிஜர் டைப்பு, ஃப்ளோட், அதை பற்றி சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் சீக்வன்ஸில் வந்து லிஸ்ட்டை பற்றி நல்லா இன்டெப்த்தாக பார்த்தோம். அப்புறம் டப்புளை பற்றி பார்த்தோம். கரெக்ட். ஸோ இன்னைக்கு வந்து செட் டைப்பு, இதுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. செட் டைப். செட் டைப்னா என்ன சார் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க 5 பாயிண்ட். Sets are used to store multiple items in a single variable. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் செட்டுக்கும் ஒரே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஓகே, செட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். ஓகே, செட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ நல்லா அடுத்து கவனிங்க. இப்போ செட்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் கர்லி பிராக்கெட்ஸ். ஓகே, கர்லி பிராக்கெட்ஸ்ல இது கிரியேட் ஆகும். கர்லி பிராக்கெட்ஸ். செட்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் கர்லி பிராக்கெட்ஸ். ஓகே, செட்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் கர்லி பிராக்கெட்ஸ். ஓகே, அப்ப லிஸ்ட்ங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட், டப்புளுங்கிறது ரவுண்ட் பிராக்கெட், செட்டுங்கிறது கர்லி பிராக்கெட்ஸ். ஓகே, புரியுதா? ஓகே, தேர்ட் பாயிண்ட், செட்ஸ் ஆர் அன்ஆர்டர்டு. தெளிவா நோட் பண்ணுங்க. செட்ஸ் ஆர் அன்ஆர்டர்டு. அன்ஆர்டர்டு, யூஎன், அன்ஆர்டர்டு. ஓகே, செட்ஸ் ஆர் அன்ஆர்டர்டு. ஓகே, ஏன்னா லிஸ்ட் டப்புல்லாம் ஆர்டர்டுன்னு நீங்க நோட் பண்ணி தெரிவிப்பீங்க, ரைட்? இது வந்து அன்ஆர்டர்டு. அதே மட்டும் 4வது பாயிண்ட், செட்ஸ் ஆர் நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ். நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ், இது டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஓகே, இதுல ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டினே இருக்கு கைஸ். ஸோ செட்ஸ் ஆர் நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ். அதே மட்டும் 5வது பாயிண்ட், செட்ஸ் ஆர் அன்சேஞ்சபிள், அதாவது இம்யூட்டபிள் அப்படின்னு அர்த்தம். அன்சேஞ்சபிள் 5வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Sets are unchangeable. ஓகே, அப்ப 5 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? செட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். செட்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் கர்லி பிராக்கெட்ஸ். செட்ஸ் ஆர் அன்ஆர்டர்டு, நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ், அன்சேஞ்சபிள். நோட் பண்ணிட்டீங்களா 5 பாயிண்ட்? நோட் பண்ணியாச்சா கைஸ்? 5 பாயிண்ட் நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ இங்கே கவனிங்களேன். ஸோ இப்போ இந்த செட்டுக்குரிய கோடிங் பாருங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒன்று, ரைட்? இது என்னன்னா, இப்போ எங்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ எங்கிட்ட ஆப்பிள் இருக்கு, பனானா இருக்கு. ஓகே, ஸோ ஆரஞ்சு இருக்கு. அப்புறம் வேற என்ன பழம்? கிவி இருக்கு. அப்புறம் கிரேப்ஸ் இருக்கு. சும்மா என்கிட்ட ஒரு 5 ஃப்ரூட்ஸ் இருக்கு. இப்போ இதை நான் வந்து இது என்ன டைப், இது டைப் போட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா டேட்டா டைப் வந்து நீங்க டைப் போட்டு செக் பண்ணாலே அது என்ன டேட்டா டைப்புங்கிறத காட்டி கொடுத்துரும். புரியுதா? பாத்தீங்களா? செட்டுன்னு காட்டி கொடுத்துருச்சு. ஏன்னா கர்லி பிராக்கெட்ஸை பேஸ் பண்ணி வந்தனால. சரி சார், அப்போ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேவா? 3வது பாயிண்ட் என்னது? அன்ஆர்டர்டு. ஆர்டர்டு என்ன கைஸ்? நான் கொடுத்துருக்க ஆர்டர்ல அது டிஸ்பிளே ஆகும். ஆனா இது வந்து அன்ஆர்டர்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்றப்ப அந்த ஆர்டர் மாறி மாறி டிஸ்பிளே ஆகும். அதை நம்மளால கெஸ் பண்ண முடியாது. புரியுதா கைஸ்? அவுட்புட் பாருங்க எல்லாரும். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்றப்ப அந்த ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி அதுக்குள்ளேயே மாறி மாறி டிஸ்பிளே ஆகுதா? அதனாலதான் இதை அன்ஆர்டர்டு அப்படின்னு சொன்னேன். எஸ் ஆர் எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ், புரியுதுல இது? ஓகே, குட். அடுத்து 4வது பாயிண்ட் என்னது? நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ். கரெக்டா? அதாவது மற்ற அந்த லிஸ்ட் டப்புலாம் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். இது டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. பாருங்க, என்கிட்ட மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கு? 3 ஆப்பிள் இருக்கு. கரெக்டா? ஆனா இப்போ நான் ரன் பண்றப்ப கீழே அவுட்புட் பாருங்களேன். நான் ரன் பண்றப்ப எனக்கு ஒரே ஒரு ஆப்பிள் தான் வரும். பாத்தீங்களா? ஏன்னா டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிருச்சு. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மட்டும் இருங்க. 5வது பாயிண்ட் அன்சேஞ்சபிள். அன்சேஞ்சபிள்னாலே உங்களுக்கு தெரியும், நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா டப்புளும் அன்சேஞ்சபிள் தான். இப்போ எனக்கு பனானாவை வந்து நான் வாட்டர் மெலன்னு மாற்றணும். பனானாவோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 1. ஓகே, அதை நான் வாட்டர் மெலன்னு மாத்துறேன். ஓகே,
ஸோ இப்போ ரன் பண்ணா எனக்கு ஷோயிங் எரர் டைப் எரர். ஏன்னா ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து அன்சேஞ்சபிள் அப்படின்னு. புரியுதா கைஸ்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க கைஸ், புரியுற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. 5 பாயிண்ட்டுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன். டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் போலாம்னா சொல்லுங்க கைஸ், போலாம். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாம்ல? ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி. ஓகே, அதாவது நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, யாரு டெவலப்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணாலே இந்த டாபிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, டிக்ஷனரி வந்து ஏன் அப்படின்னா ஏபிஐக்கும் இதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஏன்னா ஐடினாலே ஏபிஐ தான் இப்ப ட்ரெண்ட். ஏபிஐ இல்லாம நீ உள்ள போக கூடாது. நீ ஃப்ரெஷ் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும்தான் ஏபிஐ எல்லாம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஃப்ரெஷருக்கு சும்மா பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்ப ஃப்ரெஷருக்கே ஏபிஐ பத்தி கேட்கறாங்க. ஏன்னா ஐடில ஏபிஐயோட பங்கு 100% ஓகேவா? சோ அந்த ஏபிஐ எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். புரியுதா கைஸ்? அந்த ஏபிஐ படிக்கிறப்ப இந்த டாபிக் டிக்ஷனரி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை உங்களுக்கு பின்னாடி சொல்றேன், இப்ப சொன்னா புரியாது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டேட்டா டைப் மேப்பிங் டைப், அதாவது டிக்ட்னு சொல்லுவாங்க, டிக்ஷனரி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு 5 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க கைஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. டிக்ஷனரிஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர். நோட் பண்ணிக்கோங்க. டிக்ஷனரிஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் data values in key colon value pairs. கீ போட்டு கைஸ் இங்க பாருங்களேன், கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள கீ கோலன் வேல்யூ அப்படின்னு போட்டு லாஸ்ட்ல பேர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. பேர்ஸ். ஓகே, கீ கோலன் வேல்யூ பேர்ஸ். நோட் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? அப்ப டிக்ஷனரிஸ் ஆர், அதாவது யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா வேல்யூஸ் இன் கீ கோலன் வேல்யூ பேர்ஸ். ரெண்டாவது பாயிண்ட், டிக்ஷனரிஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட், இந்த சின்டாக்ஸ் எழுதிக்கோங்க, கீ கோலன் வேல்யூ அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள கீ கோலன் வேல்யூ அப்படின்னு போட்டு ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க. டிக்ஷனரிஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் இந்த ஃபார்மேட் கீ கர்லி பிராக்கெட்ஸ் இன்சைட்ல கீ கோலன் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கோங்க. நோட் பண்ணீங்களா? ஓகே,
அடுத்து மூணாவது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த இந்த பேசிக்ஸ் முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு இப்படிதான் ஒரு கிளாஸ் மட்டும் இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? இது இது உங்களுக்கு அந்த இன்டர்மீடியேட் ஸ்டார்ட் பண்றப்பதான் ஒரு கம்பெனில எப்படி நம்ம போய் கோட் எழுத போறோம், டாஸ்க்லாம் எப்படி அசைன் பண்ணுவாங்க, ஓ அதுக்கு நம்ம இப்படிதான் கோட் எழுதணுமா, அதுக்கு இதுதான் படிக்கிறோமா அப்படிங்கறதே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். புரியுதா கைஸ்? சோ அது வரைக்கும் உங்களுக்கு இப்பதான் பேசிக்ஸ் இன்னும் முடிக்கல, இன்னும் 5-4 டாபிக் இருக்கு. ஓகே, அந்த பேசிக்ஸ் முடிக்கிற வரைக்கும் நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? இது எல்லாம் நல்லா அவரோட கோத்ரூ பண்ணிட்டே வாங்க. இது எல்லாமே கனெக்ட் ஆகும் கைஸ். உங்களுக்கு அழகா அப்படியே வரும். ஒரு டெவலப்பரா நீங்களே மாறிடுவீங்க, அதை ஃபீல் பண்ணுவீங்க நீங்களே. ஓகே, அப்படியே உங்க மனசுக்கே வரும். இப்ப நான் ஒரு லாஜிக் சொல்லி அப்படியே கோடு உங்களுக்கு மனசுக்கு வரும். அப்படியே நீங்க கோடு எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு புரியும், ஓ இதுக்கு தான் நம்ம படிச்சோமா அப்படின்ட்டு. புரியுதா? சோ அதனால அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது பாயிண்ட், டிக்ஷனரிஸ் ஆர் ஆர்டர்டு. நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டர்டு, நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டர்டு, நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ். பேஸ்டு ஆன் கீ அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ் போட்டு பிராக்கெட்ல பேஸ்டு ஆன் கீ ஒன்லி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து ஆர்டர் தான்ப்பா, ஆர்டர்ல தான் டிஸ்ப்ளே ஆகும். நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ் பிராக்கெட்ல பேஸ்டு ஆன் கீ ஒன்லி அப்படின்னு போட்டுக்கோங்க. நோட் பண்ணீங்களா? ஓகே, சோ அஞ்சாவது பாயிண்ட், டிக்ஷனரிஸ் வந்து சேஞ்சபிள். ஓகே, இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது மியூட்டபிள் அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க, மியூட்டபிள். நோட் பண்ணீங்களா கைஸ்? நோட் பண்ணியாச்சா? 5 பாயிண்ட் நோட் பண்ணீங்களா? ஓகே, இப்போ இதுக்கு தியரி, இது பிராக்டிகல் பார்ப்போம். தியரி முடிச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ், நல்லா கவனிங்க. இப்போ எங்கிட்ட சும்மா டேட்டாஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு கர்லி பிராக்கெட்ஸ்ல கீ வந்து ஃபர்ஸ்ட் நேம், ஏன்னா இது ஸ்ட்ரிங்னால நான் குவாட்ஸ்குள்ள போடுறேன். ஓகே, எப்பயுமே கீ வந்து ஸ்ட்ரிங்கா தான் செட் பண்ணுவாங்க. நம்பரும் கொடுக்கலாம், பட் ஒரு ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் கோலன், ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது இப்போ எங்கிட்ட என்னன்னா விராட். ஓகே, கமா லாஸ்ட் நேம்ங்கிறது கோலி. லாஸ்ட் நேம்ங்கிறது கீ கோலன், வேல்யூங்கிறது கோலி. அதே மாட்டோம் ஏஜ்ங்கிறது கீ, நம்பர் வந்து இப்போ 35. அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? அதே மாதிரி ஹைட்டு 7.5 இது மாதிரி நீங்க போட்டுக்கலாம். புரியுதா? சோ இதுக்கு பேரு தான் என்னது, டிக்ஷனரி. டிக்ட்னு சொல்லுவாங்க. பிரிண்ட்ல டைப் போட்டு செக் பண்ணுங்களேன், டேட்டாஸ். ஓகே, டைப் போட்டு செக் பண்ணீங்கன்னா அது டிக்ட்னு வரும். வந்திருக்கா? புரியுதா கைஸ்? சோ புரியுதுல இது? இது எதை பேஸ் பண்ணி எடுக்குது, என்ன இது என்ன? ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்டரா தான் டிஸ்ப்ளே ஆகும். கரெக்டா? இங்க பாருங்க, அடுத்த பாயிண்ட் ஆர்டரா தான் டிஸ்ப்ளே இருக்கு. நான் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கேனோ அந்த ஆர்டர் தான் டிஸ்ப்ளே இருக்கு. அதே மாட்டம் நாலாவது பாயிண்ட், நாட் அலவுட் டூப்ளிகேட்ஸ் சொன்னேன், ஆனா பேஸ்ட் ஆன் கீ ஒன்லின்னு சொன்னேன். பிராக்கெட்ல போடுங்கன்னு சொன்னேன். என்ன சார் அப்படின்னா, இப்ப இந்த ரெண்டு கீவும் ஒன்னா இருக்கு அப்படின்னா அது கீயை மட்டும் தான் பார்க்கும். இப்ப இங்க எனக்கு 35 இருக்கு, ஆனா இங்க 36 இருக்கு. ஏஜ் வந்து 36. இங்க இந்த ஏஜும் இந்த வேல்யூ வேற வேற, ஆனா கீ ஒண்ணு தானே. அப்ப கீயை மட்டும் தான் அதை செக் பண்ணும். இப்ப ரெண்டு கீ ஒரே மாட்டம் இருந்துச்சுன்னா முதல்ல வர கீ டெலீட் ஆகும். புரியுதா கைஸ்? ஏன்னா கோட் இப்படிதான் உள்ள வரும், லெஃப்ட்ல இருந்து அப்படியே உள்ள வரும். அதுல முதல்ல வர கீ டெலீட் ஆகும். புரியுதா? ஏன்னா இது டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் ஆர் எவ்ரிவன்? ஓகே, சூப்பர். சரி சார், புரியுது சார் எனக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து சேஞ்சபிள் சொல்லிட்டேன். இங்கெல்லாம் வந்து இண்டெக்ஸ் நம்பர் வேலைக்கு ஆகாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் நம்பர் வந்து டிக்ஷனரியில சப்போர்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக கீ தான் யூஸ் பண்ணணும். அதாவது இப்ப டேட்டாஸ் வந்து நான் லாஸ்ட் நேமை நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? என்னவா சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா பாய் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன்.
ஓகேவா பாய் அப்படின்ட்டு இப்ப ரன் பண்றேன். எனக்கு அந்த விராட் விராட் ஃபர்ஸ்ட் நேம் வந்து விராட், லாஸ்ட் நேம் பாய் சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்ச் ஆயிருக்கா கைஸ்? ஸோ அப்ப இதுக்கு பேரு தான் சேஞ்சபிள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க அழகா. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இதுல சில மெத்தட்ஸ் இருக்கு, முக்கியமான மெத்தட்ஸ், அதை நான் சொல்லுறேன் அடுத்து. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா, முக்கியமான ஒரு மெத்தட் இருக்கு, கெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஆக்சுவலா கெட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இது டேட்டாஸ் டாட் கெட்ல அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் நேம் அந்த கீயை விட்டு போட்டா அதோட மெத்தட் அது வெளியே எடுக்கும். லைக் அதோட வேல்யூ வெளியே எடுக்கும். இப்போ இந்த ஏஜ்ங்கிறத டம்மி அதை எடுக்க அதில் தூக்கி விட்டுருங்க. ரன் பண்றேன். எனக்கு பாத்தீங்களா விராட்னு வருது. அப்ப கெட்டுங்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கெட் மெத்தட் அப்படின்னா அந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கிற டேட்டாவை நான் வெளியில எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த கெட் மெத்தட் கம்பெனியில் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க கைஸ். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. இப்பதான் ஒரு 4-5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாரம் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ நான் இந்த கோட்டை அப்படியே போட்டேன், இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணி. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா கைஸ் இங்க பாருங்களேன், டேட்டாஸ் டாட் இப்போ நான் வந்து கீ அப்படிங்கிற ஒரு கீஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கீஸ்னா என்னன்னா இருக்கிற எல்லா கீயும் டிஸ்பிளே பண்ணும். பாருங்களேன், வெறும் கீயை மட்டும் டிஸ்பிளே பண்ணிருக்கா? சூப்பர் சார். அடுத்து பிரிண்ட்ல டேட்டாஸ் டாட் வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். பாருங்களேன், அது உள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணிருக்கா? அடுத்து பிரிண்ட்ல டேட்டாஸ் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்கிற எல்லா டேட்டாவையும் டிஸ்பிளே பண்ணும். புரியுதா கைஸ்? சோ இதுதான் வந்து மெத்தட்ஸ் அர்த்தம். கீஸ்ங்கிற ஒரு மெத்தடு, வேல்யூஸ்ங்கிற ஒரு மெத்தடு, ஐட்டம்ஸ்ங்கிறது ஒரு மெத்தடு. ஓகே, இது எங்க சார் யூஸ் ஆகும் அப்படிங்கிற லூப்ல நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லி தரேன். பின்னாடி இந்த கான்செப்ட் தேவைப்படும் உங்களுக்கு. ஓகே, இதை இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. மெத்தட்ஸ் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. மெத்தட்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளவுதான், டிக்ஷனரிஸ் ஓவர்.
ஓகே, ஸோ நாளைக்கு இது இப்போ இதை முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்து ஒரு டாபிக் இருக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு லூப்பிங்கும் ப்ராப்ளம் சால்விங்கும் சொல்லித்தரேன். அடுத்து ஃபங்க்ஷன் சொல்லித்தரேன் அடுத்த நாள் வியாழக்கிழமை. ஓகே, அப்போ பேசிக்ஸ் உங்களுக்கு ஓவர், ஃபங்க்ஷனோட உங்களுக்கு பேசிக்ஸ் ஓவர் ஆகுது. அதுக்கப்புறம் ரீகால் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, காலையில் ஒரு 11:30 மணிக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ரெண்டு இல்லை 2.5 மணி நேரம் பார்ப்போம். என் கூட எல்லாரும் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுங்க, என் கூட சேர்ந்தே பண்ணுங்க எல்லாரும். யாரும் 6:00 நான் நெட்டை பார்த்து படிக்கிறேன், 6 முன்னாடியே நான் படிக்காதீங்க. நான் ப்ரொஃபஷனல், எந்த நெட்லையுமே ப்ரொஃபஷனலாக சொல்லி தரல. நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய தேடி இருக்கேன் யூடியூப்ல. ஓகே, நிறைய நான் யூடியூப்ல நானே தேடி இருக்கேன். எங்கேயுமே ஒரு கம்பெனில எப்படி அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி எப்படி அந்த ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி பண்றாங்கிறது எங்கேயுமே சொல்லி தரல. ஓகே, ஒரு பேசிக்கா தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுனா என்ன, இது எப்படி போறது, அதை எப்படி போறதுன்னு. ஓகே, நம்பிக்கை இல்லைன்னா என்னோட 2-4 கிளாஸ் அட்டன் மட்டும் நீங்க தேடி பாருங்க நெட்ல. ஓகே, ஸோ அதனால தயவு செஞ்சு ஆர்ஓக்குள்ளாரில் எதுவுமே முன்கூட்டியே நான் படிக்கிறேன் வைக்கிறேன்ட்டு அந்த எடுத்து படிக்காதீங்க. ஓகேவா, ஏன்னா நான் ஒரு ஆர்டரை டிஃப்ரெண்டாக டீச் பண்ணுவேன் கைஸ். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 4 பேருக்கு சொல்லித்தர அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வரும். ஓகே, அதனால வர சனிக்கிழமை சாட்டர்டே சண்டே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஸோ இப்போ வந்து மேப்பிங் டைப் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பூலியன் டைப். சரி, பூலியன் டைப்னா பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வேல்யூக்கும் ட்ரூ அல்லது ஃபால்ஸ்னு டிஃபால்ட்டா செட் பண்றது. ஓகேவா, இதுவுமே பின்னாடி உங்களுக்கு வரும், நான் சொல்றேன். டி கேப்ஸ்ல போடணும், ஒய் வந்து ஃபால்ஸ் எஃப் கேப்ஸ்ல போடணும். ஓகே, ஸோ இது எல்லாம் எதுக்கு சார் போடுறாங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வரும், கோடிங்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அது அதுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கு. இப்போ இதை வந்து நான் டைப் போட்டு செக் பண்றேன். ஓகே, அப்ப டைப் எக்ஸ்னா இது வந்து பூல் அப்படின்னு சொல்லும். பூல். ஓகே, பலூன் பூ, அந்த பி. ஓகே, பலூன் அந்த வர பி பூல். ஓகே, அப்ப பூல்னா இது வந்து ஒரு டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க டைரக்டா ட்ரூவோ அல்லது ஃபால்ஸோ செட் பண்ணா இது வரும். அப்புறம் இன்னொரு டேட்டா டைப் இருக்கு, அதாவது எம்டின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வேல்யூமே இப்படி எம்டியா விடக்கூடாது, அதுக்குன்னு நன்னு போடணும். நன்னுனா அது ஒரு டேட்டா டைப், அதுதான் நன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்னுனா என்ன கேப்ஸ். ஓகே, எம்டி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைப் ஆஃப் ஒய்ன்னு போடுறேன். இது வந்து என்னன்னா நன் டைப், அதுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. நீங்க நோட் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, நன் டைப்னு வருதா. சோ இதோட டேட்டா டைப் முடிஞ்சிருச்சு. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த நன்னுங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப டேட்டா பேஸ்ல வந்து இந்த எக்ஸல் சீட்டு இதுலனா உங்களுக்கு சொல்லி தருவேன், அட்வான்ஸ்ல வரும் இன்டர்மீடியட் டாபிக்ல. அங்க ஏதாவது ஒரு டேட்டா ஃபில் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல டிஃபால்ட்டா நன்னு போய் ஸ்டோர் ஆகும். புரியுதா கைஸ்? இல்ல நீங்க போய் ஸ்டோர் பண்ணலாம். அப்ப இது உங்களுக்கு தேவைப்படும், எம்டியா காலம் இருக்கு அப்படின்னா. நோட் பண்ணியாச்சா? ஓகே, சோ இதோட டேட்டா டைப் ஓவர் கைஸ். அப்போ ரீகால் விட்டுறோமா? டேட்டா டைப்ல டெக்ஸ்ட் டைப்னா ஸ்ட்ரிங், அதை பார்த்தோமா? ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்லைசிங், ஸ்ட்ரிங் அரே நிறைய பார்த்தோமா? அப்படியே வந்து மெத்தட் பார்த்தோமா? அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மெத்தட்னு. அப்படியே வந்தீங்கன்னா நம்பர் டைப்ல இன்டிஜர் ஃப்ளோட் தெரியும். லிஸ்ட்ல 5 லிஸ்ட்ங்கிறது என்னது? ஸ்கொயர் பிராக்கெட்ல கிரியேட் ஆகும், சேஞ்சபிள். அதுல நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். அப் அண்ட் மெத்தடு, இன்சர்ட் மெத்தடு, பாப் மெத்தடு. அப்புறம் என்ன கைஸ் பார்த்தோம்? பாப்ல எம்டினா என்ன, ஓகே, அதுக்கப்புறம் ரிமூவ் மெத்தட்னா என்ன, ஷார்ட் மெத்தட்னா என்ன, ரிவர்ஸ்னா என்ன. சோ இந்த மாதிரி ஒரு 10 மெத்தட் கிட்ட பார்த்தோம். அதுக்கப்புறம் டப்புள், அது வந்து அன்சேஞ்சபிள், அதனால அது முடிஞ்சிருச்சு. செட்டும் அன்சேஞ்சபிள், அன்ஆர்டர்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மட்டும் டிக்ஷனரி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுல சில மெத்தட்ஸ் கெட்டு, வேல்யூஸ், ஐட்டம்ஸ், கீஸ் மெத்தட்லாம் இருக்கு. ஓகே, அப்புறம் பூலியன் டைப் இப்ப பார்த்தது, பூலியன் நன் டைப். ஓகே, சோ அப்ப டேட்டா டைப் 7 டைப்பும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ், இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நோ ரைட்? shall I move next one? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ், சோ இப்ப இது வரைக்கும் எத்தனை டாபிக் நம்ம பார்த்திருக்கோம்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், கமெண்ட்ஸ், வேரியபிள்ஸ், யூசர் இன்புட் கான்செப்ட், எப் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் ஆபரேட்டர்ஸ்,
கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் டேட்டா டைப்ஸ். மொத்தம் 8 டாபிக் சொல்லியிருக்கேன். 9வது டாபிக் டைப் கன்வர்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, டைப் கன்வர்ஷன். ஓகே, டைப் கன்வர்ஷன். இந்த டாபிக் வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான், ஆனா சிறுதுளி பெருவெள்ளம் வாங்கல அந்த மாட்டம். நல்லா கவனிங்க. நீங்க கம்பெனில கைஸ் அதை பத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. நீங்க கம்பெனில நீங்க ஃப்ரெஷராவோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸாவோ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங், ஐடில ட்ரைனிங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த மாட்டம் கைப்பிடிச்சு குழந்தைக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட நீங்க போய் மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு கேட்டி கொடுப்பாங்க. நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நல்லா கேட்டுக்கோங்க, காது கொடுத்து கேளுங்க. ஓகே, எல்லாமே சொல்லி தருவாங்கடான்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போயிடாதீங்க ஐடிக்குள்ள. ஓகே, நல்லா கவனிங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். என்னன்னா உங்களுக்கு ஆக்சஸ் வாங்குவீங்க. நீங்க உங்களுக்கு ஆக்சஸ்னா அந்த லேப்டாப்ல என்னென்ன அந்த டேட்டா பேஸுக்கு என்ன ஆக்சஸ் வேணும், அது என்ன வேணும், இந்த சாஃப்ட்வேருக்கு என்ன ஆக்சஸ் வேணும், எதை இன்ஸ்டால் பண்ணணும், அதை பண்ணுமா, இதை பண்ணுவான்னு எல்லா செட்டப்பும் அவங்களே உங்களுக்கு கூட ஒரு ஆள் உங்களுக்கு கைடு கொடுத்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க பயப்பட வேணாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டெய்லியும் 1 hour கேட்டி இருக்கும். காலையில வந்தோட்டையுமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க உங்களோட டிஎல் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவங்களுக்கு கீழே தான் நீங்க வேலை பார்ப்பீங்க. அவர் தான் உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாரு. இல்ல அவர் யாராவது ஒரு ஆளை ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணவங்களும் உங்களுக்கு கைடா போட்டு விடுவாரு. ஓகேவா? அந்த பர்சன்ட்ட நீங்க பிடிச்சிக்கலாம். நீங்க பிடிச்சிட்டு நீங்க அவரை ஒவ்வொன்றா நீங்க கேட்க உங்களுக்கு சொல்லி தந்துதான் ஆகணும். அதான் ரூல். ஓகேவா? சோ அப்ப நல்லா கவனிங்க. அப்ப அவர் என்ன சொல்லி தருவார்னா இந்த மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப யூசர் கிட்ட இருந்து டேட்டா வரும். ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்ல இருந்து டேட்டா வந்து ஏபிஐ மூலியமா அப்படியே வரும். அந்த ஏபிஐ மூலியமா டேட்டாவை வெளியில எடுத்து டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்றது, திரும்ப டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து ஆக்சஸ் பண்றது, இந்த மாட்ட கோடிங் எல்லாம் அவனே போட்டு வச்சிருப்பான். இவன் என்ன பண்ணுவான், இதுதான்ப்பா நம்ம ப்ராஜெக்ட், இது அப்படி இப்படின்னு மேலோட்டமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீ என்ன பண்ற, அங்க இருந்து ஒரு டேட்டா வந்துச்சுல அவன் அனுப்பினால, இதே மட்டும் நீ ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கோட் எழுதி எனக்கு இந்த டேட்டாவை நீ இப்படி பண்ணு, இந்த டேட்டாவை இப்படி எடுத்துட்டு வந்து இங்க ஸ்டோர் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓகேவா? நீ என்ன பண்ணுவ, ஐயோ என்னடா எனக்கு ஒன்றும் புரியலடான்ட்டு நீ ஒவ்வொன்னா டீபக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? எங்க இருந்து எந்த டேட்டா வருது அப்படின்னு டீபக்கிங் சொல்லுவாங்க. பிரிண்ட், அந்த பிரிண்ட் தான் அந்த டீபக்கிங். உங்களுக்கு அது வரும். திரும்ப அதை நான் சொல்றேன். அப்ப அந்த டீபக் பண்ணி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் எந்த டேட்டா டைப்ல வருதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். புரியுதா கைஸ்? அப்ப அது அந்த என்னென்ன டேட்டா டைப்ல வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீ படிச்ச பிள்ளையா இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் என்ன எப்படி கண்டுபிடிப்ப, இப்படி ஒரு டேட்டா வருது, அவன் உங்ககிட்ட ஒரு டேட்டா கொடுத்துருக்கான், ஒரு டேட்டான்னு சொல்லிட்டு இப்படி வருது. ஓகே, நீ படிச்ச பிள்ளையா இருந்தேன்னா பார்த்தோட்டே நீ சொல்லிடுவ. கரெக்டா கைஸ்? இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நேம் வந்து சும்மா நான் ஒரு இப்படி டேட்டா வருது அருண் அப்படின்னு இருக்கு. நீ படிச்ச பிள்ளையா இருந்தா பார்த்தோட்டே சொல்லிடுவ, டே இதே டிக்ஷனரி டைப்ல வருது. ஆமா, அப்ப டிக்ஷனரி டைப்ல இருந்து நான் வேல்யூ எடுக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? டெல் மீ கைஸ். அப்ப என்ன யூஸ் பண்ணணும் நானு? 8. எக்ஸலண்ட், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க படிச்சிருக்கீங்க. ஓகே, இதே நீ படிக்காம அறகுறையா ஏதோ ரெஃபரன்ஸ்லயோ ஏதோ ஒரு ஃப்ளூல நீ உள்ள போயிருந்தனா, ஐயோ இது எப்படா வெளியில எடுக்கிறதுன்னு என்ன பண்ணுவ, உடனே கூகுள் பண்ணுவ. ஓகேவா? அப்ப கூகுள்ல நீ கிடைச்ச தேடுறது அப்படியே கிடைக்குமா? ஓகே, உனக்கு அந்த லைட்டா ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் வேணும். ஓகேவா? புரியுதா கைஸ்? ஒரு லைட்டா ஒரு பேசிக்ஸ் நாலேஜாவது இருந்தாதான் நீ கூகுள்லயோ இல்ல சாட் ஜிபிடிலயோ போட்டா அது கரெக்டா எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். புரியுதா? அதனாலதான் ஆன்லைன்லயோ நீங்களாவோ செல்ஃபா படிச்சீங்கன்னா 100க்கு 60ல இருந்து 70% நாலேஜ் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னை சேர்த்தான் சொல்றேன், எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன். ஓகே, சோ இங்க நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது. புரியுதா கைஸ்? ஓகே, இருக்கிறப்ப வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, சோ இப்போ என்ன சொல்ல வரீங்க, முடிச்சு விடுங்க டைம் ஆகுது அப்படின்னா நல்லா கவனிங்க. அதுக்கும் இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன சம்பந்தம்னா, அப்ப நீ டீபக் பண்ணிட்டே வருவ. அப்ப டே இது வந்து லிஸ்ட்ல வருதுடா, அப்ப இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அப்ப இதை எடுத்து இந்த டேட்டா எப்படின்னு உனக்கு அப்படியே மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, அப்ப என்னடா இது வந்து டப்புள்ள வருது, டப்புள்ள வர வேல்யூவை தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, அப்ப எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னு நீ கூகுள் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல டைப் கன்வர்ஷன் கான்செப்ட் நீ யூஸ் பண்ணணும். புரியுதா கைஸ்? அப்ப டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னா, ப்ளீஸ் நோட் இட் டவுன் எவ்ரிஒன். ஓகே, ஒரு கன்வெர்ட், ஐயோ இருங்க நோட் பண்ணுங்க, டைப் கன்வர்ஷன் சொல்லி நோட் பண்ணுங்க. டைப் கன்வர்ஷன். அப்போ வாட் இஸ் டைப் கன்வர்ஷன்னா, கன்வெர்ட் ஒன் டைப் டு another டைப். தட்ஸ் ஆல் கைஸ். கன்வெர்ட் ஒன் டேட்டா டைப் டு another டேட்டா டைப் அப்படின்னு தெளிவா எழுதுங்க. கன்வெர்ட் ஒன் டேட்டா டைப் டு another டேட்டா டைப். புரியுதா?
அப்ப நீ இந்த மாட்டம் இதெல்லாம் நீ படிச்சிருந்தாதான் உனக்கு அந்த ப்ராஜெக்ட்ல மாத்தி மாத்தி ஏதாவது டவுட் கேட்டுட்டே இருக்குதா அப்படியே அவர் கேட்டு கேட்டு அப்படியே உனக்கு செட் ஆயிரும் அந்த கோடு ஒரு 15 நாள்ல செட் ஆயிரும். இப்பெல்லாம் 15 நாள் தான் ட்ரைனிங், மேக்ஸிமம் 20 டேஸ். நீ இப்படியே பழகிட்டேன்னு வச்சுக்கவேன், நீ ஒவ்வொரு நாள் எண்ட்ல நீ வீட்டுக்கு போறப்ப அவங்ககிட்ட நீ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும், அவங்க டாஸ்க் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீ பண்ணிட்டே வரணும். அதுக்கு டைம்லாம் தருவாங்க, டவுட்னா கேட்டுக்கலாம். ஓகே, 10 நாள் மூஞ்சி சுளிக்காம சொல்லி கொடுப்பாங்க கைஸ். ஓப்பன் டு சே, என் அனுபவத்துல நான் சொல்றேன், நான் அனுபவிச்சேன் கைஸ். 10 நாள் மூஞ்சி சுளிக்காம சொல்லி கொடுப்பாங்க. 11ஆம் நாள்ல இருந்து மூஞ்ச கட்ட ஆரம்பிப்பாங்க. ஓகே, இது உண்மை. நீ எவ்வளவு பெரிய க்ளோஸா பழகினாலும், ஏன்னா அவங்களுக்குன்னு அவங்க வேலை அவனுக்கும் அவனோட டாஸ்க்கு ப்ரெஷர்ல ஓடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். முடிக்கணுமே, இந்த வாரம் நான் வெளியே போகணுமே, அங்க போகணுமே, அதுக்குள்ளே முடிக்கணும் பண்ணிட்டு இருப்பான். அதை நீ டிஸ்டர்ப் பண்ற மாட்ட நீ வந்து அவன்கிட்ட நீ கேட்கிறப்ப, யாரா இருந்தாலுமே கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ யாரா இருந்தாலுமே கோவப்பட தான் செய்வாங்க. புரியுதா கைஸ்? அப்ப நீங்க வேற வழியே இல்ல, ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே சார் இல்ல சார் என்ன சார் பண்றதுன்னா, அப்ப நீ சாட் ஜிபிடி அப்ப நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் தெய்வ மாட்டம் இப்ப எல்லாரும் பாக்குறாங்க சாட் ஜிபிடிய. ஓகேவா, 3 நாள்ல பண்ண வேண்டிய டாஸ்க 1 நாள்ல உட்காந்து பண்ணி முடிக்கிறாங்க. யார் சார்? நான் தான், வேற யாரும் இல்ல. ஓகே, சோ அப்ப மிச்சம் இருக்க 2 நாள் நீ ஓபி அடிச்சுக்கலாம். ஓகே, நீ டாஸ்க் உங்களுக்கு அதிகமா தான் கொடுப்பாங்க. 3 நாள் 5 நாள் அந்த டாஸ்க்கு பண்ணலாம், நீ வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் 5 நாளைக்கு மேல தர மாட்டாங்க. அந்த ஸ்க்ரம் பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அஜைல் மெத்தடாலஜி, அப்புறம் ஜீரா அப்படின்னு ஜீரா போர்டு அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நீ எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனியும் இல்ல எவ்வளவு குட்டியான ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணாலும் இந்த ஃபார்மேட்ல தான் நீ வந்து டாஸ்க் எல்லாம் பண்ணுவ. இதுலதான் மீட்டிங் எல்லாம் ஷெட்யூல் பண்ணுவாங்க. அது என்ன ஏதுங்கிறத இந்த வார எண்ட்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். புரியுதா கைஸ்? புரியுதா? ஓகே, அப்ப நான் எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணணும், எப்படிலாம் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுவாங்க, எந்த மெத்தட்ல நான் டாஸ்க் அவங்களுக்கு நான் சப்மிட் பண்ணணும், அப்ப எப்படி என்ன கார்டு அதுல அவங்க எடுக்கிறாங்க, ஜிரானா என்ன, ஜிரா போர்டுனா என்ன, அஜைல் போர்டுனா என்ன, ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா கைஸ்? ஓகே, அதுல இதை தெரிஞ்சாலே அப்ப நீங்க உன்னை யாருமே ஃப்ரெஷர்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. புரியுதா? ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த டிஎல் கையில தான் இருக்கு உன்னோட இது. இந்த பையன் பரவாயில்லையா, அவனா பண்றாயா, டவுட்டே கேட்காம அவனா பண்றாயா, எப்படியோ பண்ணிட்டு வந்துடுறாயா அப்படின்ட்டு அந்த மேனேஜர் கிட்ட கன்சிடர் பண்ணுவாங்க 2 வாரம் 3 வாரம் கழிச்சு. அப்ப ஓகே அப்படின்னா உன்ன ப்ராஜெக்ட்ல தூக்கி போட்டுருவாங்க. லைவா ப்ராஜெக்ட்ல போயிட்டு லைவ் டாஸ்க பண்ண ஆரம்பிச்சிருவ. நீ ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்கா கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு ஒரு 3 மாசம் அப்ப ட்ரைனிங், ஒரு 15 நாள் 1 மாசம் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சர் ஒரு 2 மாசம், மேக்சிமம் நீ 3-4வது மாசத்தெல்லாம் தெளிய ஆரம்பிச்சிருவ. அப்புறம் 6 மாசம் தான் கைஸ். 6 மாசத்துல நீ ஒரு பர்சனுக்கு கைட் பண்ற மாட்டம் வந்துருவ. புரியுதா? ஓகே, அதனால தைரியமா உள்ள போங்க. ஓகேவா? அறகுறையா தெரிஞ்சவனே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கப்ப முழுசா தெரிஞ்ச உனக்கு நீ ஏன் பயப்படுற? கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? ப்ராப்பரா படிச்சுட்டு போன நீ ஏன் பயப்படணும்? உனக்கு எல்லா ட்ரிக்கையும் நான் சொல்லி தரேன். ஓகே, சாட் ஜிபிடில எப்படி சர்ச் பண்ணணும், எப்படி கோட் எழுதணும், எப்படி மெயில் பண்ணணும், எப்படி பேசணும், வைக்கிறது எல்லாமே நான் சொல்லி தந்தேன் அனுப்புவேன். இதுக்கு மேல உனக்கு என்ன பயம்? சொல்லுங்க கைஸ், டெல் மீ கைஸ். ஓகே, அதனால தைரியமா இருங்க. ஓகேவா? எப்படியாவது உள்ள போகிறதுக்கு வழியை பாருங்க. அவ்வளவுதான் கைஸ். எப்படினாலும் உள்ள போயிருங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க கைஸ். ஓகே, சோ 2 வருஷம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீ என்கிட்ட வந்தா நான் பெரிய கம்பெனில என்னால ரெஃபர் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்னா ஐ கேன் ரெஃபர். ஓகே, ஃப்ரெஷர்னா இப்போ நான் உங்களுக்கு கம்பெனில ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கம்பெனி அபிஷியலாவும் உங்களுக்கு இதுல இருந்து சொல்லுவாங்க. என்னோட சைட்ல இருந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, நீங்களாவே சர்ச் பண்றது எப்படிங்கறத நான் சொல்லி தந்துருவேன். எல்லாமே பண்ணி தரேன். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். ஓகே, அந்த எஃபோர்ட் தான், அந்த எஃபோர்ட் போட்டுட்டே இருங்க. அவ்வளவுதான். புரிஞ்சா? 2 வருஷம் மட்டும் எப்படியாவது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருங்க. 1 வருஷமே போதும் தான். ஓகே, அந்த 1 வருஷம் பிளஸ் எக்ஸ்ட்ரா 1 வருஷம்னா இட் குட் பி பெட்டர். ஓகே, அழகா ஜம்ப் அவுட் ஆனீங்கன்னா நல்ல பேக்கேஜ் கைஸ். அங்க ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த எம்என்சில போய் நீ போனாலும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் பர்சன். நீங்க தான். ஓகே, குறைஞ்சபட்சம் 80 ரூபா சேலரி வாங்கலாம் கைஸ் டெவலப்மெண்ட் சைடு. ஓகே, நான் சொல்றது இப்ப இருக்க காலகட்டத்துக்கு. நீங்க வரப்பெல்லாம் இன்னமே அது டபுள் ஆகும். புரியுதா கைஸ்? என்னோட சீனியர் 66,000 ரூபாய் வாங்கினாங்க 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஓகே, புரியுதா? ஆனா நான் அப்படி இல்ல, நான் அதுக்கு மேல வாங்கினேன். ஓகே, அப்ப எனக்கு அப்புறம் நீங்க வரவங்க எவ்வளவு வாங்கலாம்? ஏன்னா காலம் வளர்ந்துகிட்டு இருக்காச்சு. புரியுதா கைஸ்? இன்னமும் ஜாவா சி பிளஸ் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே கடைசி வரை உட்காந்து இருக்க வேண்டியதான். புரியுதா? சோ நான் ஜாவா வந்து குறைச்சு பேசலப்பா, அதுவும் பூமிங்ல இருக்கிறது தான். ஏன் ஜாவா வந்து ட்ரெண்ட்ல இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே ஜாவால பண்ணது, அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஓகேவா? அதனால அவன் ஜாவாக்கு ஆள் எடுக்கிறானே தவிர புது ப்ராஜெக்டே இப்பதான் நான் ப்ராஜெக்டே பண்ண போறேன் அப்படின்னா அதுல ஜாவால நான் பண்ணுவேன்னா அது 100க்கு வெறும் 10% 20% தான் பண்றாங்க ஜாவால. நீங்க நம்பலாம், அதான் நெசம் கைஸ், வேணா கேட்டு பாருங்க.
அப்ப மிச்சம் இருக்க 80% ஆஃப் பீப்புள்ஸ் ஜாவாவை ஏன் எடுக்கிறான்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இந்த சப்போர்ட் ஒர்க் பண்றதுக்காக எடுப்பான். இதுதான் உண்மை. புரியுதா கைஸ்? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வர ஃபியூச்சர்ஸ். ஓகே, இப்போ எல்லாமே ஏஐ தான். ஓகே, அந்த ஏஐ சப்போர்ட், ஆட்டோமேஷன், டேட்டா இன்ஜினியரிங் இந்த பர்பஸ்க்காக ஃபுல்லா பைத்தான் பூமா இருக்கனால ஓப்பனிங்ஸ் எல்லாமே பைத்தானுக்கும் பைத்தான் படிச்சவனுக்கு அதிக வேலை வாய்ப்பும் அப்படியே வந்து அவன் ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்தடுத்து போறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சா? நீங்க உள்ள போனாலுமே 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கோர்ஸ் நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கோர்ஸ் படிச்சுதாங்க ஆகணும். புரியுதா? இல்லைன்னா 8 மாசம் ஒரு தடவை. ஓகே, உள்ள ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கோர்ஸ் படிச்சு அதாவது நீங்க படிச்ச ஃபீல்ட்லயே படிக்கணும். இப்போ நான் வெறும் பைத்தான் படிச்சேன், அப்புறம் பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் படிச்சேன், அதுக்கப்புறம் பைத்தான் வித் ஆட்டோமேஷன் படிச்சேன், இப்போ டேட்டா இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா கைஸ்? ஓகே, அவ்வளவுதான். இந்த மாட்டம் நீ உங்களோட ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் நீ ஆன்லைன்லயே நீ படிச்சுக்கலாம். ஏன்னா நீ தான் உனக்கு தெரிஞ்சிருமே என்ன ஏதுன்னு. புரியுதா கைஸ்? ஓகே, வேற வழி இல்ல. ஏன்னா ஸ்கில்ல நீ அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை. புரியுதா கைஸ்? அப்பதான் உன்னோட சேலரியும் சரி, உன்னோட அந்த growth போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சா? இது எப்ப சார் இப்படியே நான் படிச்சுட்டே இருக்குதுன்னா உனக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க பாருங்களேன். ஓகே, அந்த பொசிஷன் வர வரைக்கும் ஓகே ஒரு 5 to ஒரு 8 years 10 years ஆகலாம் அந்த ஒரு அந்த பொசிஷன்ல நீ உட்கார்றதுக்கு. ஓகேவா? அது நீ ஒரே கம்பெனில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கடைசியா எம்என்சில ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சதுன்னா உனக்கு கொடுத்துருவாங்க. அப்ப அதுக்கப்புறம் நீ உனக்கு ஃபுல்லா நீ வந்து ரிலாக்ஸ் ஆகி சேலரி உனக்கு நல்ல ஒரு சேலரி வரும், அப்படியே செட்டில் ஆயிடும். ஓகே, இல்ல நீ ஃபாரினுக்கு போகணும்னா தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி நீ மூவ் பண்ற மாட்டா இருக்கும். புரியுதா கைஸ்? ஸோ அதனால பாத்துக்கோங்க. ஓகே, சொல்றது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், ஓகே. டைப் கன்வர்ஷன் என்னன்னா கன்வெர்ட் ஒன் டைப் டு அனதர் டைப். கரெக்டா? இப்போ வந்து என்கிட்ட x ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. ஓகேவா? சோ நல்லா கவனிங்க. இப்ப இந்த நம்பர் டைப்பை நான் ஸ்ட்ரிங்கா மாத்த முடியுமானா மாத்த முடியாது. ஓகே, புரியுதா கைஸ்? மாத்த முடியாது. எப்படி சார் சொல்றீங்க? எப்படி மாத்துவீங்க? இங்க நான் ரன் பண்றேன் பாருங்களேன். சோ பிரிண்ட்ல string of x அப்படின்னு போடுறேன். ஓகே, string of இப்படி x ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இது நார்மல் 10 தான் வருது. புரியுதா கைஸ்? அப்ப இது ஒரு நார்மல் இன்டீஜர். சாரி கரெக்ட், காட் இட் கைஸ். இந்த இன்டீஜரை வந்து இப்ப நான் நார்மலா ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் நான் மாத்திருக்கேன். ஓகேவா? இதே ஒரே நிமிஷம். y ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் x ன்னு போட்டிருக்கேன். அப்ப பிரிண்ட்ல வந்து டைப் ஆஃப் y அப்படின்னு போடுறேன். செக் பண்ணுவோம். ஓகே, அப்ப இந்த மட்டும் டைரக்டா இருக்கிற நம்பரை வந்து நான் ஸ்ட்ரிங்கா மாத்திருக்கேன். அதுக்கு அந்த எஸ்டிஆர்னு சொல்லி அந்த மெத்தட அந்த எஸ்டிஆர்ங்கிற கான்செப்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சரி சார், இப்ப என்ன சார் ஏதோ சொல்லி உழட்டி விட்டீங்களே என்ன சார் அப்படின்னா, இது அப்படியே பாருங்க. இப்ப என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு, ஆனா அந்த நம்பர் எதுக்குள்ள இருக்கு? ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கு. ஓகேவா? இதை நான் வந்து இன்டீஜரா மாத்த முடியுமா சார்? ஸ்ட்ரிங்க இன்டீஜரா மாத்த முடியுமா அப்படின்னா மாத்தலாம். ஓகே, ஆனால் அது உள்ள ப்ராப்பர் நம்பரா இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஓகேவா? y ஆஃப் என்னது? இன்டீஜர் ஆஃப் x. ஏன்னா இப்ப நீ நம்பரை நீ ஸ்ட்ரிங்கா மாத்திட்டீங்க, அதுக்கு எஸ்டிஆர் போடணும். சரி, ஓகே. ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்தலாமா? மாத்தலாம். ஆனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங் வந்து பியூர் நம்பரா உள்ள இருக்கணும். அப்பனா மட்டும்தான் மாத்த முடியும். இப்ப பாருங்களேன், பிரிண்ட் டைப் போட்டு செக் பண்றேன். இப்ப என்ன ஆன்சர் வருதுன்னு பாப்போமா? இன்டீஜர் வருதா? ஏன்னா என்னால மாத்த முடியுது. ஏன்னா உள்ள அது வந்து ஒரு நம்பர், ப்ராப்பர் நம்பர். இப்ப எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளுக்கு குமார் 10 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல மெஸ்ஸி 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதை போய் நீ எப்படி இன்டீஜரா மாத்துவ? கரெக்டா கைஸ்? அப்ப என்ன எரர் வரும்? வேல்யூ எரர் வரும். ஓகே, புரியுதா கைஸ்? அப்ப ஒரு ப்ராப்பர் நம்பரா இருந்தா உன்னால அதை மாத்த முடியும். இல்லனா இட் ஷோவிங் எரர். இன்டீஜரா மாத்த முடியாது. ஆனா இன்டீஜரா நீ ஸ்ட்ரிங்கா எப்படினாலும் மாத்திக்கலாம். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணீங்களா? எல்லாருக்கும் டவுட் இல்ல? ஓகே சூப்பர். அடுத்து நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கதான் கான்செப்டே வருது. இப்ப ஏன்னா இது நான் ஃபேஸ் பண்ண ஒண்ணு, ஓகேவா? ஏன்னா வர டேட்டா எப்படி வரணும் உங்களுக்கு தெரியாது கைஸ். ஆக்சுவலா அது ஒரு ஃபார்மேட். இப்ப வந்து சில இதெல்லாம் வரும், நீங்க ஃபுல் ஸ்டாக்னால ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இது இல்லாம இந்த டேட்டா இன்ஜினியரிங், இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், அப்புறம் அந்த ஆட்டோமேஷன் எல்லாம் ஒர்க் ஏதாவது உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல சிக்குச்சுன்னா வர டேட்டா எப்படி வரும்னே தெரியாது, ஓகேவா? இப்ப அது வந்து இப்ப டப்புலா கூட வரலாம். டப்புள்னா உங்களுக்கு தெரியும், ரவுண்ட் பிராக்கெட்ல வரும். ஓகே, இப்ப என்கிட்ட உங்களுக்கு புரியுற மாட்ட போடுறேன். ஃப்ரூட்ஸ் இருக்கு, ரவுண்ட் பிராக்கெட்ல இருக்கு, ஆப்பிள் இருக்கு, பனானா இருக்கு, ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, இது வந்து ஒரு பெரிய கம்பெனில கேட்டிருக்காங்க கைஸ். ஓகே, சோ நல்லா கவனிங்க. ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு இப்போ என்கிட்ட இருக்கு. இது என்ன டைப்? உங்களுக்கு தெரிஞ்ச டைப் தான் இது. ஓகே, டப்புள். புரியுதா கைஸ்? இங்க பாருங்க, நான் ரன் பண்றேன். இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின் பா. இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின். இது நீங்க பெருசா கூட உங்களுக்கு வராது, ஆனா இன்டர்வியூ கொஸ்டின் இது. டப்புள் டைப். ஆமா சார், டப்புள். இப்ப அதுக்கு என்ன? டப்புள் டைப்பை சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா இது அன்சேஞ்சபிள். ஆனால் எனக்கு நான் சேஞ்ச் பண்ணி அவன் நீ ஒத்த கால நிக்கிற அப்படின்னா அது பாசிபிளா? ஓகே, எஸ், இஸ் பாசிபிள். எப்படின்னா டைப் கன்வர்ஷன் மூலமா நீ பாசிபிள் தான், ஓகேவா? அப்ப நீ இந்த ஃப்ரூட்ஸ்ங்கிற டப்புள் டைப்பை நீ லிஸ்ட் டைப்பா மாத்தலாமோ இல்லையோ? கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? மாத்தலாமா இல்லையா? அப்ப நீ மாத்தலாம். ஓகே, அப்ப எப்படி சார் மாத்துறது அப்படின்னா அதே வேரியபிளை போட்டுக்கோங்க, லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்ப நீங்க ஃப்ரூட்ஸை வந்து ரன் பண்ணி பாருங்களேன். ஓகே, அந்த ரவுண்ட் பிராக்கெட்னா டப்புள், ஸ்கொயர் பிராக்கெட்னா லிஸ்ட். ரன் பண்ணிட்டேன், அதே டேட்டா ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்துருச்சு பாத்தீங்களா? எப்படி? இப்ப போட்டு செக் பண்ணுங்களேன், பிரிண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் செக் பண்ணுங்களேன், அது என்ன டைப்ங்கறத கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்களா? லிஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா இப்ப லிஸ்ட்டை நீங்க மாத்தலாமா இல்லையா? லிஸ்டோட டேட்டாவை நீங்க மாத்தலாம்ல? ஆமா சார் மாத்தலாம். இப்ப அதுக்கு என்ன? சரி, இப்ப மாத்தி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரூட்ஸ்ல வந்து பனானாவை வந்து நான் மேங்கோன்னு மாத்துறேன். பனானாவோட பொசிஷன் 1, ஓகேவா? 1 வந்து நான் மேங்கோன்னு மாத்துறேன், ஓகேவா? இப்ப நான் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் போடுறேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? எனக்கு அந்த மேங்கோ அப்டேட் ஆயிருக்கும். அப்டேட் ஆயிருச்சா? ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சுன்னு. அப்ப டப்புள் டேட்டாவை நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே சார், இது ஓகே. அதுக்கு பேசாம பருத்தி முட்டை தென்னை உதப்புல இருந்திருக்கலாமே அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்க? நான் உன்ன டப்புள் டேட்டாவை மாத்த சொன்னேன், மாத்திட்டேன். ஆனா திரும்பவும் எனக்கு அந்த டப்புள் டேட்டாவா தான் டிஸ்பிளே பண்ணணும். இல்லைனா நான் லிஸ்டாவே நான் வச்சுட்டு போயிருந்திருப்பேனே அப்படின்னு யாராவது உனக்கு கொஸ்டின் கேட்டா நீங்க திரும்ப என்ன சொல்லணும்? டப்புள்ள இருக்கிற டேட்டாவை லிஸ்டா மாத்தினேன், திரும்ப லிஸ்டா இருக்கிற டேட்டாவை டப்புளா மாத்திட்டு போ. அப்ப டிஸ்பிளே பண்றப்ப இப்படி டப்புள்னு போட்டு போ, அவ்வளவுதான். ஓகே, அப்ப வெளியில இருந்து பாக்குறவனுக்கு என்ன இருக்கும்? டே, இவன் டப்புள் டேட்டா கொடுத்தான்டா, ஆனா அவுட்புட் பாரு டப்புள் டேட்டா மாத்திட்டான்டா, அந்த ரவுண்ட் பிராக்கெட் மாத்திட்டான்ல. அதே ஆப்பிளே மேங்கோ மாறிடுச்சுல. உள்ள இருக்கிற வேலையை பார்க்காதீங்க, உள்ள ஏதோ நீங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அது யூசருக்கு தெரியாது. உனக்கு தேவை டப்புள் டேட்டாவை அப்ளை பண்ணாலும் லிஸ்ட் டேட்டாவை அப்ளை பண்ணாலும் உனக்கு டேட்டாவை மாத்தி நீ கொடுத்துட்ட. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, இதுதான்ப்பா டைப் கன்வர்ஷன். நோட் பண்ணிக்கோங்கப்பா. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்?
கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணீங்களா? ஓகே கைஸ் சூப்பர். நெக்ஸ்ட் போலாம் தானே? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ இப்ப அடுத்து மிச்சம் இருக்க ரெண்டு மெயின் டேட்டா டைப் என்னது? செட், டிக்ஷனரி தான். இதுல என்ன சார் டைப் கன்வர்ஷன் யூஸ் ஆக போகுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆனா இது என்ன ஒரு ட்விஸ்ட்னா செட் டைப்பை வந்து நீ டிக்ஷனரியா மாத்தலாம். ஆனா இப்ப இருக்கிற நீ படிச்ச டாபிக்ல உன்னால மாத்த முடியாது. அதுக்கு இன்னும் நீ இந்த லூப்பிங் எல்லாம் படிச்சனா அது உங்களுக்கு புரியும். புரியுதா? அதாவது செட் டைப்பை டிக்ஷனரியா மாத்தலாம். ஓகே, அதாவது இப்ப செட்னா என்னது? இப்ப அதே இந்த ஃப்ரூட்ஸ் என்கிட்ட இருக்கு, கர்லி பிராக்கெட்ஸ்ல இருக்கு. ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, கிவி. ஓகேவா? இந்த செட் டைப்பை என்னால டிக்ஷனரியா மாத்த முடியும். ஓகே, எப்படின்னா அது நான் கோடு போடுறேன், ஆனா உங்களுக்கு இப்போதைக்கு லைட்டா புரியாது. இப்படி வரும். ஓகே, இது வந்து ஷார்ட்கட்ல நான் கோடு போடுவேன். எப்படி? ஃபார், ஓகே, ஃபார் ஐட்டம் இன் ஃப்ரூட்ஸ். இது வந்து லூப்பிங்ல வரும். உங்களுக்கு அடுத்த கான்செப்டே ஷார்ட்கட் கான்செப்ட் தான் கைஸ். ஓகே, எப்படி ஒரு கோடை எவ்வளவு ஷார்ட்கட்ல எழுதுறது அதெல்லாம் சொல்லி தருவேன் உங்களுக்கு. ஸ்கில், அதுதான் ஸ்கில்லுங்கிறது. ஓகே, எல்லாருக்கும் கிரிக்கெட் ஆட தெரியும், அப்புறம் ஏன் கோலியை கொண்டாடுறாங்க? புரியுதா கைஸ்? பாருங்க, நான் ஷார்ட்கட்ல மாத்திட்டேனா? ஓகே, இது வந்து டிக்ஷனரியா மாத்திட்டேன். ஓகே, இது வந்து வேணாம், இதை நீங்க நோட் பண்ணாதீங்க. ஓகேவா? சும்மா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, இப்ப டிக்ஷனரி டேட்டாவை செட்டா நம்மளால மாத்த முடியும். புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ எங்கிட்ட டேட்டாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, கோலன் அருண். லாஸ்ட் நேம் கோலன் குமார். இப்போது இது ரெண்டு போதும். ஓகே, இப்போ இந்த இது வந்து டிக்ஷனரி டேட்டா. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை எப்படி சார் செட்டா மாத்துறது அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுல மெயினா உனக்கு என்ன வேணும்? கீ வேணுமா, வேல்யூ வேணுமா? சொல்லுங்க கைஸ். ஒரு மெயினா ஒரு டெவலப்பருக்கு இந்த இடத்துல என்ன வேணும்? டேட்டால கீ வேணுமா, வேல்யூ வேணுமா? சொல்லுங்கப்பா, என்னப்பா வேணும்? வேல்யூ. எங்க போனாலும் வேல்யூ தான் வேணும். உனக்கு கீ வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு வேல்யூ தானே வேணும். யாரு உன் ஃபர்ஸ்ட் நேம் என்ன? கிருபா. லாஸ்ட் நேம் என்ன? கரண். எனக்கு உன்னோட நேம் தான் எனக்கு வேணும். ஓகே, உன் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எனக்கு வேணாம். ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. டிக்ஷனரியில எனக்கு வேல்யூ மட்டும் எனக்கு வேணும்னா அதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்? சொல்லுங்க கைஸ். படிச்ச பிள்ளைங்க, நீங்க என்ன பண்ணா படிச்சீங்க? சொல்லுங்க, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க கைஸ். டேட்டாஸ் டாட் வேல்யூ. ஓகே, டேட்டாஸ் டாட் வேல்யூஸ். இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல. ஓகே, சோ அப்ப டேட்டாஸ் டாட் வேல்யூஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். ஆகுதா? சூப்பர் சார். இப்ப இதுக்கு முன்னாடி ஓகே செட்னு போட்டு முடிச்சு விடு. அவ்வளவுதான், செட்டுங்கிற மெத்தட போடு. ஓகே, செட்னு போட்டேன்னா வர ஆன்சர் உனக்கு செட்டா வந்துருச்சா? தட்ஸ் ஆல் கைஸ். நன்றி, வணக்கம். நோட் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க, கேள்வி பிராக்கெட்ஸ் வந்துருச்சா உங்களுக்கு? அப்ப டிக்ஷனரியா நான் செட்டா மாத்திட்டேனா? தட்ஸ் ஆல் கைஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சார் வேல்யூ மட்டும் மாத்துறீங்க? ஏன் கீஸா மாத்துங்க. நியாயத்தோட பேசு. மாத்தலாம். நீ அந்த இடத்துல வேல்யூஸ்க்கு பதில் கீ போட்ட மாறிடும். உனக்கு இப்ப என்ன வேணும்? மெயினா உனக்கு என்ன கைஸ் வேணும்? சொல்லுங்க, ஒரு நியாயப்படி சொல்லுங்க. வேல்யூ தான் வேணும். அப்ப அதனாலதான் வேல்யூஸ் போட்டேன். ஏன் இந்த இடத்துல நீ ஐட்டம்ஸ் கூட போடலாம். ஓகே, நீ தான் படிச்ச பிள்ளையாச்சேப்பா, நீ மெத்தட் தெரிஞ்சா நீ போடலாம். ஆனா உனக்கு இப்படி வரும் ஆன்சர். ஓகேவா? அது இதை போட்டு குழப்பிட்டு இருக்கும். அது எதுக்கு? நீ சிம்பிளா நீங்க அந்த வேல்யூஸ் போட்டு முடிச்சு விடுங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அந்த பிராக்கெட்லாம் பார்த்து க்ளோஸ் பண்ணுங்க. சோ இதுதான் கைஸ் டைப் கன்வர்ஷன் ஓவர். ஓகே, பேலன்ஸா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. டேட்டா டைப் ஓவர், ஆபரேட்டர் ஓவர், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஓவர். ஓகே, டைப் கன்வர்ஷன் ஓவர். ஓகே, இப்போ ஒரே ஒரு ஷார்ட்கட்ல மட்டும் ஒரே ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு சூப்பரா இருக்கும் செஷனு. ஓகே, நாளைக்கு நாளான்னைக்கு பயங்கரமா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணுவீங்க. ஓகே, நீங்களா பண்ணுவீங்க, நெட்டை பார்க்காம. அதுக்கு நான் கேரண்டி. புரியுதா? இந்த 2 நாள் தான். ஓகே, வெள்ளிக்கிழமை கூட நான் கிளாஸ் வைக்கல. நல்லா பைத்தான் ரீகால் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை உட்காந்து. ஏன்னா சனிக்கிழமை இந்த பேசிக்ஸ் எந்த அளவுக்கு நீங்க கோத்ரூ பண்ணிட்டு வரீங்களோ அப்பதான் உங்களுக்கு சனிக்கிழமை நான் எடுக்க போற ஜாங்கோ புரியும். புரியுதா கைஸ்? ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க.
நோட் பண்ணியாச்சா? ஓகே, இப்ப லாஸ்ட் ஒரு டாபிக் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நீ 10 பேர்ல நீ தனியா தெரியணும். இப்ப நீ உனக்கு பைத்தான் தெரிஞ்ச மாட்டே எல்லாருக்கும் தான் தெரியும். கரெக்டா கைஸ்? ஆனா சில பேர் கோடை வந்து ரெடியூஸ் பண்ணி எழுதுவாங்க. அதுதான் ஹைலைட்டே. இப்ப நான்லாம் ஸ்டில் இப்ப வரைக்கும் நான் கோடை எப்படி எழுதுவேன்னா ரெடியூஸ் பண்ணி தான் எழுதுவேன். ஏன்னா அதை நான் ChatGPT எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கைஸ். மற்றபடி லாஜிக் நானே போட்டுருவேன். 80% to 90% எனக்கே எல்லாமே நான் கோடிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அதான் சுத்தி வரும் போட்டுடலாம். ஆனா இருந்துமே 10 to 50% நான் ChatGPT யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னா இப்ப என்கிட்ட ஒரு 10 லைன் கோடு நான் போடுறேன்னா அதை நான் என்னால எவ்வளவு கம்மி பண்ணி எழுத முடியுங்கிறத நான் பார்ப்பேன். அதுதான் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சோ சில கம்பெனில அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, சிலர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் சார் அப்படின்னா நீ கொஞ்சம் டீடைல்டா எழுதிட்டு போயிருக்கணும். நீ கோட குறைக்க உனக்கு புரியும், அவுட்புட் கரெக்டா வரும். ஆனா அது ஃபாஸ்டா எடுக்கும். ஆனா மத்தவங்களுக்கு அது புரியாம போயிடும். ஏன்னா உன் ப்ராஜெக்ட்ல நீ மட்டும் தான் ஒர்க் பண்ணி சொல்ல முடியாது. புரியுதா? சோ அதனால அந்த இம்ப்ரெஸ் பண்ணு, உனக்கு தாண்டா பொண்ணு அந்த மாட்டம். நீங்க அந்த ஸ்டார்டிங்ல ஃப்ரெஷர்லாம் நீங்க இந்த மாட்டம் கோடிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ஒரு growth-ஆ இருக்கும் கைஸ். ஓகேவா? நீங்க ப்ராப்ளம் இன்டர்வியூல ஏதாவது கேட்டா கூட நீங்க இப்படி ரெடியூஸ் பண்ணி கோட் எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மட்டும் எல்லா கோடையுமே உங்களால ரெடியூஸ் பண்ண முடியாது. எதை ரெடியூஸ் பண்ணுமோ அதை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஆட் ஆர் ஈவன் கோடு எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா கைஸ்? ஓகே, இங்க பாருங்க ப்ராப்ளம் சால்விங் இது. ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங். ஓகே, இல்லைன்னா அந்த ஏஜ் வச்சுக்கோமா, உங்களுக்கு தெரிஞ்ச. சரி, ஆட் ஆர் ஈவனே சொல்லி தரேன். யுவர் நம்பர் அப்படின்னு நான் வாங்கிக்கிறேன். யுவர் நம்பர். ஓகே, யுவர் நம்பர் எப்படி வாங்குவீங்க? இன்ட்டு இன்புட்ல என்டர் யுவர் நம்பர். நீ கொடுக்கிற நம்பரு ஆட் நம்பரா ஈவன் நம்பராங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அந்த லாஜிக் என்னது? எந்த ஒரு நம்பரையுமே 2ஆல டிவைட் பண்ணேன்னா ரிமைனிங் 0 வரும், இல்லைன்னா 1 வரும். நீ உலகத்துல எவ்வளவு பெரிய நம்பர்னாலும் போட்டுக்க, அதை நீ 2ஆல டிவைட் பண்ண அப்படின்னா ஒன்னு 0 வரும், இல்ல 1 தான் வரும். ஓகே, அப்ப 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர், 1 வந்துச்சுன்னா ஆட் நம்பர். ஒரே போடு ஆட, அதான் ஆட் நம்பர் சொல்லுவாங்க. 1ன்னு வச்சுக்கோங்க. ஒற்றைப்படை இரட்டைப்படை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, சோ அது லாஜிக் எப்படி போடுவீங்க? இஃப் யுவர் நம்பர் டிவிசபிள் பை 2. ஓகே, இப்போ இது என்ன ஆன்சர் வரும்? ஒன்னு 0ன்னு வரும், இல்ல 1 வரும். ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஓகே, அது வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ப்ராப்ளம் சால்விங். நான் யூஜி படிக்கிறப்ப கேட்டுட்டு இருந்தாங்க, இப்பயும் கேட்கறாங்க. பாத்துக்கோங்க, இந்த ஆட் ஈவன்லாம் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் சால்விங் இது. ஓகே, ஆட் நம்பர் இல்ல அப்படின்னா ரிமைனிங் நம்பர்ல ஆட் நம்பர். புரியுதா? இப்போ நான் ரன் பண்றேன், இங்க பாருங்களேன். ஓகே, என்டர் யுவர் நம்பர் 12. 6 2 12, ரிமைனிங் 0. ஓகே, ஈவன் நம்பர் வந்துடுச்சா? இப்ப 12ங்கிறது ஈவன். 24 12 2 24, ரிமைனிங் 0, ஈவன் நம்பர். 9 4 2 8 மிச்சம் 1. 9ங்கிறது ஆட் நம்பர். எப்படி கோடு பக்கவா எடுக்குதா? சூப்பர் சார். இதுல என்ன சார் லாஜிக் அப்படின்னா இந்த கோடை உன்னால ஒன்லைன்ல போட முடியும். எப்படி போறேன்னு பாருங்க. பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இஃப் அந்த லாஜிக் எழுதுங்க. இஃப் யுவர் நம்பர் டிவிசபிள் பை 2 ரிமைனிங் 0வா இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர்னு வரணுங்கிறத நீ முன்னாடி போடணும். ஈவன் நம்பர்னு எனக்கு சொல்லு, அதான் இப்படி போடணும். ஈவன் நம்பர். இதுக்கு பேரு தான் டெர்னரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்னரி ஆபரேட்டர். ஓகே, சரி சார், அப்ப எல்ஸ் பார்ட்ட பின்னாடி போடு ஆட் நம்பர். அவ்வளவுதான். எப்படி ஒரே லைன்ல அவுட்புட் கொண்டு வந்துட்டேன் பாருங்க. புரியுதா கைஸ்? ஓகே, சோ அப்ப இஃப் அந்த உன்னோட லாஜிக் கரெக்டா எடுத்துச்சுன்னா இது ஈவன் நம்பர் வரும், லெஃப்ட் சைட்ல போடணும். தப்பா இருந்துச்சுன்னா எல்ஸா ரைட் சைட்ல போடணும். ஓகே, ரன் பண்றேன். அதே லாஜிக் தான் பாருங்க. 11 I 2 10 மிச்சம் 1 ஆட் நம்பர். வருது ஆன்சர். ஓகே, 1987. ஓகே, இது என்னது? ஆட் நம்பர். வருதா? ஓகே, சோ அதே மட்டும் 4 ஈவன் நம்பர். வருதா? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? இப்ப தெரியுதா? ஓகே, அப்ப நார்மலா நீ ஒரு 4 லைன் கோடுக்கு ஒரே லைன்ல மாத்துறதுக்கும் இதுதான் ஸ்கில் அப்படின்னு சொல்றது. புரியுதா? ஓகே, இந்த மாட்டம் நீங்க எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. இந்த மாட்டம் இஃப் எல்ஸ், இந்த மாட்டம் சின்ன சின்ன லாஜிக்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரா இருக்கும் கைஸ். ஓகே, கம்பெனிலயுமே இதை நீங்க போடலாம். ஓகே, அவனா மாத்த சொல்ற வரைக்கும் நீங்க இதை போட்டுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மாட்டம் நிறைய ப்ராப்ளம் சால்விங் இருக்கு கைஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஓகே, ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஈவினிங் இதே டைத்துக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க.